வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. இன்றைக்கு என்னது பற்றி பார்க்க போறோம்னா, நம்முடைய ஸ்ரீலங்காவோட செகண்ட் ஓடிஐ இந்த மச்சோட ஃபுல் ரிவ்யூயோட வந்திருக்கேன். சரி, அதுக்கு முதல் நீங்க மறக்காம வலிமையா செய்யற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். உங்க நண்பர்களுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப மச்சுக்கு வருவோம். இந்த ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் சிம்பாப்வேயோட இரண்டாவது ஓடிஐ தொடர். சரி, மச்சுக்க வந்தா முதல்ல துடுப்பாட்டம் ஆடிய நம்முடைய சிம்பாப்வே அணி 277 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழந்திருந்தாங்க. மிகவும் அதிசிறந்த ஓட்டங்களாக பென் கரண்ட் அவர் 79 ஓட்டங்களை விளாசியிருந்தார். சிக்கந்தர் ராசா 59 ஓட்டங்களை விளாசியிருந்தார். தொடர்ச்சியாக சிம்பாப்வே அணியில பெனியும் நம்மளுடைய சிக்கந்தர் ராசாவும் தொடர்ச்சியாக தங்களுடைய துடுப்பாட்ட திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸ்ரீலங்கா பந்து வீச்சாளர்கள் ஆக நம்முடைய துஷ்மந்த சமீர 10 ஓவர்கள் வீசி 52 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 3 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். நம்மளுடைய டில்ஷான் மதுஷங்க அவர் முதல் போட்டி அவருடைய கையில தான் இருந்து அவரே அந்த வெற்றியை தந்திருந்தார் முதலாவது ஓடியை. இரண்டாவது போட்டியும் மிகவும் துல்லியமாக பந்து வீசியிருந்தார். 10 ஓவர்கள் வீசி 57 ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு இலக்கை எடுத்திருந்தார். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். இலங்கையில 50 இலக்குகளை கைப்பற்றிய ஒரு வேகப்பந்து வீச்சாளராக மாறியுள்ளார் இப்போது ஓடிஐ போட்டிகளில. அசித பெர்னாண்டோ 9 ஓவர்கள் வீசி 67 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 இலக்கை கைப்பற்றியிருக்கார். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், அசித பெர்னாண்டோ இப்ப ஸ்ரீலங்கா டீம்ல ஒரு ஃபிட்டான போலர் தான் சொல்லணும். உபாதைகள் எதுவும் இல்லாம தொடர்ச்சியாக கண்டினியூவா பந்து வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அடுத்தது லியனகே 7 ஓவர் வீசி 36 ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு இலக்கை கைப்பற்றி இருந்தார். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தொடர்ச்சியாக இப்படி ஒரு சகலத்துறை திறமையை பயன்படுத்தி இருந்தார் நம்முடைய கேப்டன் அசலங்க. சுழல் பந்து வீச்சாளர்களாக இன்றைக்கு அசலங்க 4 ஓவர் வீசியிருந்தார். எந்த ஒரு இலக்குகளையும் கிடைக்கவில்லை. அதே மாதிரியே நம்மளுடைய மகேஷ் தீக்ஷண அவருக்கும் இப்போது கடந்த பல போட்டிகளாக அவருக்கு இலக்குகள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஃபோம் அவுட்டா என்றது என்னென்று சொல்ல முடியவில்லை. மகேஷ் தீக்ஷண, வேண்டர்சி போன்ற வீரர்களை அணிக்குள் உள்வாங்க முதல் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். விஜயகாந்த் பியாஸ்காந்தையும் ஒருக்கா உள்வாங்கி பார்த்திருக்கலாம் தானே என்றது. சரி, இப்போது ஸ்ரீலங்கா டீம்ட ஸ்குவாடுக்கு வருவோம். ஸ்ரீலங்கா டீம் என்ன செஞ்சிருக்காங்க என்றதை பார்ப்போம். ஸ்ரீலங்கா டீம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் செஞ்சிருந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்ரீலங்கா டீம். சரி, ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்தா ஸ்ரீலங்கா டீம்ல ஓப்பன் மிகவும் துல்லியமாக இருந்துச்சு. 10 நிஷங்க மட்டும் நுவிந்து பெர்னாண்டோடைய தினம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் சென்றிருந்தார். 27 பந்துகளுடன் 2 பவுண்டரிகள் அடித்து வெறும் 14 ஓட்டங்களை அடித்திருந்தார். அவர் ஒரு மிகவும் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். மேலும் மேலும் வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பிரயோசனப்படுத்த வேண்டும். இல்லாபடி அவரின் அணிக்குள் உள்வாங்கும் தகுதி இல்லாம போய் கொண்டு வரும். நம்முடைய 10 நிஷங்க குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மெயின் பிளேயர்னா நம்முடைய 10 நிஷங்க தொடர்ச்சியாக பல போட்டிகளை வெற்றி அடைவதற்கு சிறந்த ஒரு ஓப்பனராக இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். நேற்றைய தினம் 122 ஓட்டங்கள் 136 பந்துகள்ல 16 பவுண்டரிகள், அனைத்து பந்துகளையும் கிரவுண்ட்ஸாகவே அடிச்சு விளாசி இருந்தார். 89.7 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருந்தாரு. குறிப்பிடத்தக்க விஷயம். குசல் மெண்டிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஆனா ஃபோம்ல இருக்கார், அது நம்ப கூடிய ஒரு விஷயம். அடுத்தது சதீர சமர விக்ரமன் நேற்று ஒரு குட்டி கேமியோ ரோல் 31 ஓட்டங்களே அடிச்சிருந்தார். இறங்கி பிளிக் முறையில் அடிக்க போயிருந்த வேளையில ஆட்டம் இழந்திருந்தார் என்றது குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். லியனகே 19 ஓட்டங்கள். அதே மாதிரி கமிந்து மெண்டிஸ், ஏன் நடுவோரால் பேரை விட்டு நான்டா ஒரு அணித்தலைவர் தன்னுடைய இன்னிங்ஸை எப்படி கொடுக்கணும் என்றதை நேற்றைய தினம் அசலங்க நிரூபிச்சிருந்தாரு. 71 ஓட்டங்கள் விளாசி இருந்தார். ஒரு முக்கியமான ஒரு வீரர் அசலங்க. இறுதியில் அவர் ஆட்டம் இழந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏனென்றா அவர் டீமை செட் பண்ணிட்டாரு. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் ஓட்டங்கள் அடித்தா வின். அதை கமிந்து மெண்டிஸ் செஞ்சு முடிச்சு விட்டாரு. அதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். மிகவும் சிறந்த முறையில் நம்முடைய பிரான் பிரிவிஸ் 2 இலக்குகளை கைப்பற்றியிருந்தாரு. சாயின் வில்லியம்ஸ் அணித்தலைவர், சிம்பாப்வே அணித்தலைவர், துடுப்பாட்டத்தில் ஜொலிக்காவிட்டாலும் பந்து வீச்சிலாவது ஏதாவது செய்யலாம்னு பார்த்தார். 8 ஓவர்கள் 35 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். நல்ல ஒரு எக்கனாமிக்ஸ்ல பந்தை வீசியிருந்தார். சிக்கந்தர் ராசா 9 ஓவர் 46 நல்ல ஒரு எக்கனாமிக்ஸ்ல பந்தை வீசியிருந்தார்ன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸ்ரீலங்கா டீம் இந்த சீரீஸை கைப்பற்றியதனோட ஓடிஐ தொடர் தொடர்ச்சியாக கைப்பற்றி வந்தாங்க. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இப்ப சிம்பாப்வே
இந்த தொடர்ச்சியான வெற்றி ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் 2027ஆம் ஆண்டு உலக கோப்பைக்கு போகும்போது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு அணியை கொண்டு போகும்ன்றது நம்பக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்ரீலங்கா டீமோட T20 வருகின்ற மூன்றாம் திகதி துவங்குது சிம்பாப்வேயோட. அந்த மச்சின ரிவ்யூயோட வருவன் உங்களை எம்ஜே பவி மறக்காம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் உங்களை யார பிடிச்சிருக்கு இந்த கேம்ல எடுத்த நீங்க கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். அதே மாதிரி இந்த மச்சோட மேன் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த மச் இரண்டையும் நம்மளுடைய பதம் நிஷாங்க வாங்கி தட்டி சென்றார் என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உங்கள் எம்ஜே பவி தொடர்ந்து வீடியோ முடிக்கிறேன். டாடா.